ஆகாஷும் வந்து ராகவும் பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு. ஆனால் தாத்தா பாட்டி வந்து நிறுத்துவானான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து விவரம் வந்து யாருக்குமே தெரியல. என்னது இது, அவன் நிறுத்தினானா இல்லையான்னு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நான் போய் நாசுக்கா அங்கே என்ன நடக்குது பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி வந்து போகிறாங்க. போயிட்டு வந்து பார்க்குறாங்க. இங்கே எல்லாருமே சந்தோஷமாக வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபி மட்டும் செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இவ்வளோ வந்து டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி, உங்களுக்கு என்ன வந்தது, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், அந்த டென்ஷன் பாட்டி எங்கே, அதுவா கோயிலுக்கு பெரிய ஆளுங்களாம் வந்தாங்களா வீட்டுங்க, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படி சொல்லி சொன்னேன். ஓ கோயிலில் இருக்கார் அவர், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. பார்த்தா வந்து என்னப்பா தம்பி ஒன்றுமே தெரியாமல் இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அவர்கிட்ட. அடுத்து வந்து கோயிலில் வந்து நின்றுட்டுருக்காரு நம்ம வந்து ராகவை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க அபி. உடனே வந்து விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சூரிய தேங்காய் விடுறாங்க. அந்த தேங்காய் வந்து கரெக்டாக வந்து கண்ணு மேலேயே பட்டுடுது. நம்ம ராகவுக்கு ரத்தம் வந்து கொட்டுது. அதை பார்த்துட்டு அபி ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. சாரிங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் அடிச்சதுலாம் அடிச்சிட்டல, என்ன சாரி வீடு கிடக்குது அப்படின்னோடனே ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. உடனே வந்து அபி வந்து ஐயோ இப்படி அடிச்சிட்டேனே அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தாவணியை வந்து கிழிச்சு வந்து கட்டு போடுறாங்க. அப்படியே தன்னை 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. உடனே அபி வந்து ராகவை பார்க்குறது, ராகவ் வந்து அபி பார்த்து அப்படியே வந்து கொஞ்ச நேரம் தனியாக மறந்துடுறாங்க. அடுத்து வந்து அபி வந்து சொல்கிறாங்க, இப்போ பரவாயில்லையா அப்படின்றாங்க. பரவாயில்ல பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு கட்டு வர போறியா நீ அப்படின்றாங்க. ராகவ், பின்ன என்ன நீங்கள் பண்ணதெல்லாம் கொஞ்சமாக சரியாக இருக்கா, எதுக்காக மாப்பிள்ளை கிட்ட போய் பேசி வச்சுங்க, இந்நேரம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நல்ல காலம் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார் விஷயத்த, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு, நல்ல காலம் அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணேன், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் கிடையாது, அதுவும் யாரையும் விரும்பலை, வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, உனக்கு எதுக்கு இந்த வேலை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏடா கூடமாக வேலை செய்கிற, என் தம்பி வாழ்க்கை அழிக்கிறதுக்கு நீ வந்திருக்கியா, உனக்கு தெரியுமா அனுவும் வந்து ஆகாஷும் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை என்னால் நிரூபிக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பார்த்தா அனு வந்து கோயிலில் நிற்கிறாங்க. அப்போ ஆகாஷ் வந்து அவர்கிட்ட அவங்கக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. உடனே வந்து ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அனு ரொம்ப பதறி போகிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு வந்து எழுந்திருக்க ஆகாஷ் பயங்கரமாக கத்துறாங்க. பார்த்து எழுந்துக்க மாட்டேங்கிறாரு. அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் வந்து உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன் ஆகாஷ் இப்படிலாம் பண்ணுறேங்க, நான் உங்கள் மேலே உயிரே வச்சுட்ருக்கேன் ஆகாஷ், தயவுசெய்து வந்து என்னை பாருங்கள் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து உண்மையிலேயே வந்து அக்கா லவ் பண்ணுறாளா, அது தெரியாமல் நம்ம இருந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆகாஷ் எழுந்துக்கன்னு அழுகுறாங்க. உடனே வந்து ராகவும் ஓடி போய் பார்க்குறாரு, அபியும் ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து சும்மா வந்து அவர் வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி, ஏன் ஆகாஷ் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, வேறு நான் என்ன பண்ணுறது, அனு மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும்ல, அதுக்காக தானே. அனுவால் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஏன்க்கா இப்படி பண்ண, இந்நேரம் நீ சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைலாம் இருந்திருக்காதுல்ல, இப்போ எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது, ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அனுவை பார்த்து கேட்குறாங்க. நான் என்னடி பண்ணுறது, வீட்டு சூழ்நிலையால் தான் நான் இப்படி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அனு சொல்லிடுறாங்க. அதனால் அபி வந்து எப்படியே அந்த கல்யாணத்தை நிறுத்திடுமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அப்பா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது, பேசவே முடியாதுன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படிலாம் சொல்லாத, பேசி தான் ஆகணுன்னு, என் அக்காக்காக நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அபியும் அனு வீட்டுக்கு போகிறாங்க. அபி வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லின விஷயத்த அப்படி சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால சொல்லவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. சரி கவலைப்படாத, எப்படியாவது நம்ம சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது முடியுது.